ஒரு 8 வயது சிறுவனின் தாய்ப்பாசம், அதை பற்றி தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏழ்மையும் வறுமையும் நிறைந்த ஒரு குடும்பம். உணவுக்கு பஞ்சம், ஆனால் பிள்ளைகளுக்கு பஞ்சமே இல்லை. அத்தனை பிள்ளைகளுக்கும் குருணை அரிசியால் உணவு சமைத்து கொடுத்துவிட்டு மீதமுள்ள தண்ணீரை மட்டும் குடித்து வாழ்ந்து வந்தாள் ஒரு தாய். அந்த தாயுடைய நிலையைக் கண்டு பிள்ளைகள் வருந்தினார்கள். பல தடவை தாய்க்கு உணவு கிடைப்பதே இல்லை. அத்தனையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவாள். இதை பார்த்து வேதனைப்பட்ட கடைசி மகன் 8 வயது சிறுவன். அவன் தன் தாயை எப்படியாவது மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அந்த வயதில் வயலுக்கு போனான். அங்கே தக்காளி பழங்கள் குவிக்கப்பட்டு கிடந்தன. அங்குள்ள மனிதரிடம் போய் கேட்டான், ஐயா, எனக்கு வேலை கொடுங்கள் அப்படி என்று கேட்ட உடனே அவர்கள் சொன்னார்கள், சரி, சொற்ப தக்காளி தருகிறோம், விற்று விட்டு வா, பைசா கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஓடினான். விறுவிறு தக்காளி பழங்களை விற்றுவிட்டு அந்த பைசாக்களை கூலியாக வாங்கி கொண்டு மறுபடியும் 3 கிலோமீட்டர் தூரம் போய் அங்கே உள்ள கடையில் அல்வா வாங்கி கொண்டு அவன் வீட்டுக்கு வந்து தாயின் மடியில் அமர்ந்து கொண்டு அந்த அல்வாவை தாய்க்கு ஊட்டி விடுகிறார். இது எப்படி கிடைத்தது என்று சொல்லி தாய் நெகிழ்ந்து போக நடந்ததை சொல்லுகிறார். கண்ணீரோடு தாய் அதை மகிழ்ச்சியோடும் அப்படியே புசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல நாட்கள் தன் தாயினுடைய அந்த ஆனந்த கண்ணீரையும் நெகிழ்ச்சியும் அவன் காண்பதற்காகவே அடிக்கடி போய் வேலை பார்த்து தாய்க்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு அந்த மகனுடைய வயது 60. ஆனாலும் தாய்க்கு தான் செய்த அந்த காரியங்கள் நெகிழ்வோடு நெஞ்சில் நிலைத்து நிற்கின்றது. அவன் வளர்ந்து வாலிபனான பிற்பாடு அநேகமாய் சம்பாதித்து உணவுகளையும் வஸ்திரங்களையும் அநேக விலை இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தான். ஆனாலும் அந்த வறுமையில் 8 வயதில் தான் தன் தாய்க்கு கொடுத்த அல்வா மட்டும் நெஞ்சை விட்டு நீங்கவே இல்லை. அந்த தாய் இப்பொழுது இல்லை. ஆனாலும் அவளை போஷித்த அந்த நினைவு நெஞ்சிலே மகிழ்ச்சியை கொடுக்கிறது, கண்ணீரை வரவழைக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நம்மை நேசிக்கிறவர்கள், நமக்கு அருமையானவர்கள் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருப்பது இல்லை. ஆனால் இயேசு மட்டும்தான் நிரந்தரமா என்றென்றைக்கும் இருக்கிறார். ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதே இல்லை என்று சொல்லி அன்போடும் கனிவோடும் பாசத்தோடும் நம்மை நோக்கி பேசுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் எனக்கு தாய் இல்லையே, தந்தை இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே, உறவுகள் இல்லையே, அன்பு செலுத்த எவரும் இல்லையே, என் தாயை இழந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் தாய் இருந்தால் கூட